வணங்கும் போலும் வாயிரும் கங்கையாளை படஷடை வைப்பர் போலும் காயிரும் பொய்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்பொன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையினாரே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் போதமுன் விரைந்து அகழ்வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று பொழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி கைலாய பரம்பரையை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பாடுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ சில நிகழ்மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்போராது ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்களுய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதம் பணிந்து வாழ்வாம் பொண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவனோடு உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ரகர மகாதேவா. எல்லாம் அல்ல ஸ்ரீ ஒப்பிலாமலையம் மெய்சமைத எந்தை மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் நாம் காசிராஜன் மகோர்கட மூர்த்தியை தன்னுடைய காசி மாநகரத்துக்கு அழைத்து செல்கின்றான். அப்படி அழைத்து செல்லும் பொழுது அங்கே பர்வதமலை சாரலில் தூமாட்சன் என்பவன் ரௌத்ரகேதுவனுடைய சகோதரனுமாக தேவாந்தகன் நராந்தகனுக்கு சிறிய தந்தையாகிய தூமாட்சகன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த தூமாட்சனை மகோர்கடமூர்த்தி அப்படியே சங்காரம் செய்கின்றார். அதை பார்க்கிறார். அவருடைய புத்திரன் ஓடோடி வருகின்றான். ஏன் இப்படி என்னுடைய தந்தையை செய்தாய் என்று கேட்கிறான். அவருடைய தந்தையினுடைய உடல் 500 விலாசத்திற்கு மேலாக போய் விசாலத்திற்கு மேலாக போய் விழுகிறது அவனுடைய உடம்பு. காசிராஜன் பார்க்கிறார். ஆகா, இவர் சின்ன குழந்தையெல்லாம் நினைச்சோம், இவர் எவ்வளவு தன்னுடைய சக்திக்கு மீறி அவர் எப்படி செய்கிறாரு, அந்த வயசுக்கு மீறி செய்கின்றாரே. இந்த அற்புதத்தை பார்த்து ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் ஒரு பக்கம் இவ்வளவு திறமசாலியான குழந்தையா இருக்கிறாரே என்று நினைக்கின்றார். இச்செய்தி நராந்தகனுக்கு தெரிகின்றது. உடனே அவன் நினைக்கின்றான், நாம காசிராஜனுக்கு புண்ணியம் பொழைச்சிட்டு போட்டுன்னு விட்டு கொடுத்துருந்தா இவர் யாரையோ ஒரு புரோகிதரை கூட்டு நம்முடைய சிறிய தந்தையையும் இப்படி பண்ணிட்டாரே என்று நராந்தகனுக்கு பயங்கர கோபம் வந்து உடனே இவருக்கு பயம் கொடுத்துச்சு. காசிராஜன் நம்மளை ஏதோ புண்ணியத்துக்கு விட்டு வச்சிருந்தானே, இதனால இந்த குழந்தைய நம்ம பையனுக்கு திருமணத்துக்காக கூட்டு வந்த காரணத்தினால நம்மளுடைய அரசாட்சியோ பதவியோ பறிபோயிருமோ என்று பயப்படுகிறார் காசிராஜன். அதைத்தான் நாம் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். இத்தகு சிறியோன் சார்பை
எண்ணுதல் இன்றி பற்றி அத்தகு பெரியோன் சார்பை அறத்துறந்தன மாவா என்று எத்தகு பொருளும் எண்ணி இணைந்து மிக்கயரோ மன்னன் மைத்த உட்குறிப்பை வல்லே மகோர்கடர் அறிந்து கொண்டார். இப்படி மன்னன் நினைக்கிற கவலையை நினச்சி கவலைப்படுறாரு நம்மளை நினச்சின்னு சொல்லி மகோர்கட பெருமான் அறிந்து கொண்டார். அறிந்தும் அறியாததாக இருக்கின்றார். இந்த சிறியவருடைய சார்பால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு மன்னன் நினைக்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பொழுது அவி தூமாக்கன் அளித்திடும் இருவர் மைந்த செப்பரு மதுகை காண்டு சான்ற செகனனே மனுவே என்னும் இப்பெரும் கொடியோர் தந்தை இரும்பினி இரும்பணி புரிந்தாங்குள்ளார் முப்புரி மார்பிற்தாங்கும் முனிச்சிரான் முன்போய் சொல்வார். இக்குறிப்பினை மகோர்கடர் அறிந்தும் அறியாதவர் போல இருந்தாலும் இறந்து போன தூமாட்சனுடைய பணி செய்திருந்த அவனுடைய மகனாகிய செகனனும் மனுவென்று சொல்லுகின்ற அவனுடைய புத்திரர்கள் இருவர் மகோர்கடமூர்த்தியை வேகமாக பார்க்க பாரார்கள். பிழை சிறிதேனும் நின்பார் பெருக்கிலன் அரிய நோன்பே விளைதகு எந்த யாவி வீட்டினை அறிவிலாயினின் தலைதரு வலிவின் காண்டும் தருக்களை என்று விண்ண குலை தரும் முழத்து காசி கொற்றவர் குறைக்கலுற்றார். நீ இந்த குழந்தைய வச்சு என்னுடைய பிதாவை வீணே கொன்றனை. நீ உன்னுடைய நிர்வாகம் அவ்வளவு பெரியதா? எப்படி நீ இந்த குழந்தையை வச்சு என்னுடைய தந்தையாரை சம்ஹரிப்பாய் என்று அவர்கள் இருவரும் காசிராஜனிடம் சண்டை போடுகிறார்கள். நீ ஆடிக்காற்றில் அழையும் இலவம் பஞ்சு போல இருக்கிறாய். ஒரு காற்று அடிச்சதுன்னா ஆடிக்காத்துல அம்மையே நகரும்பாங்க. இந்த பஞ்சு எம்மாத்திரம் பொங்கிய ஆடிக்காற்றில் பூளை போல் அற்றையாண்டே எங்கனோ நிலைத்தலின்றி இடருளப்பாயை வாழ்வீர் தங்க நன்றியற்றும் எங்கள் தந்தைக்கு கைமாறந்தோ இங்குரு சிறுவன் தன்னால் இயற்றினை உயிரை வீட்டி. இப்ப நீ இந்த ஆடிக்காற்றில் அலைகிற இலவம் மஞ்சு போல எங்கும் தலைப்படாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இருந்த உன்னை சகல பாக்கியங்கள்லையும் என்னுடைய தந்தை தான் உனக்கு இந்த காசிமாநகரை ஆள்றதுக்கு உனக்கு உபகாரம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நீ அவரை நினைக்காம இந்த சிறு பையனை கூட்டு என்னுடைய தந்தையினுடைய உயிரை வாங்கி விட்டாய். முந்துர நன்றி ஒன்றை முடித்தவர் கதை என்னாது பிந்துர நன்றி எல்லா பெற்றியை முடித்த தீயோர்க்கு அந்தமோ நீட்டியாதென்றகிலமோ அறிய இன்னே சிந்துதோ நும்மை என்று தெளித்து மேல் எழுந்தார். தீயோர் நன்மை செய்தோருக்கு தீமை செய்பவர்களுடைய சம்பத்தும் ஆயுளும் நிலை பெறாது என்று பெரியவர்கள் கூறும் வாக்கியத்திற்கு இணங்க நீர் என்னுடைய தந்தையை கொன்றுவிட்டாய். இப்போது உன்னிடத்தில் செய்து காட்டுகிறோம் பார் என்று சொல்லி அந்த காசிராஜன் மேல அப்படியே விழ வருகிறார்கள். விரும்பிய உள்ளத்தோடு வேந்தனங்க அவர்க்கு சொல்வார் ஒருவரை ஒருவரன்றி ஒருவர் வேறொரு ஒவ்வாறாற்ற இருவரும் கேண்மினுங்கட்கிடர் செய்யும் சிறுவர் கொண்டு வருகிலன் மதுவைக்காக வம்மன அழைத்து வந்தேன். இச்சிறுவனை இதற்காக நான் கொண்டு வரல, யான் நடத்த போகின்ற என்னுடைய மகனுடைய விவாக நிமித்தமாக நான் அழைத்து வந்தேன். எவ்வளவு அச்சமும் பயனும் தெரியாத இளமையான இச்சிறுவன் செய்த பெரும் பிழையை பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அச்சமும் பயனும் சற்றும் அரிதரா இளமை சான்ற இச்சிறு பிள்ளை செய்த இரும்பிழை பொருட்கள் வேண்டும். நச்சன அலன்று நீர் நலிந்திடின் என்ன செய்கேன் முச்சகம் பரந்த கீர்த்தி முதன்மையீர் என்றிருந்தான். இப்ப இந்த குழந்தை அச்சமும் பயமும் இல்லாம செஞ்சிருச்சு. இந்த சிறு பிள்ளையினுடைய பிழையை நீங்க பொறுத்தருள வேண்டும்.
அப்படின்னு கெஞ்சுறான். பருவரல் உழந்து காசி பார்த்திபன் மறுவார் கேண்மை மருவிய செயலை நோக்கி மகோர்கடர் பயந்தா போன்றான் ஒரு திரு விளையாட்டாக உரைக்கும் அண்ணா என்னை இருமுது குறவர் வாங்கர் இராபகை கொண்டு போந்தாய். இப்ப பாரு இந்த குழந்தை என்ன செய்ய போறான். உன்னை மகோர்கடமூர்த்தி அதை கேட்டு பயந்தவர் போல ஒரு திருவிளையாட்டாக காசிராஜனை பார்த்து சொல்ல, அரசனே, என்னை என் தாய் தந்தையரிடம் இருக்க ஒட்டாமல் நீ தானே பிரிச்சு கூட்டு வந்த இடத்துல சத்துருக்கள்லாம் என்னை தொல்லை பண்றாங்க. நீ அவர்களோடு யுத்தம் செய்து கொன்று என்னை காப்பாற்றிக்கின்ற வகையை தேடாமல் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே நீ, இது எந்த விதத்துல நியாயம்? பருவரல் உணர்ந்து காசி பார்த்திபன் மறுவார் கேண்மை மருவிய செயலை நோக்கி மகோர்கடர் பயந்தாம் போன்றாங் ஒரு திரு விளையாட்டாக உரைக்கும் அண்ணா என்னை இருமுது குறவர் பாங்கர் இராபகை கொண்டு போந்தாய் ஏதிலர் காத புக்க இடத்து நீ எதிர்போராற்றி ஆதியன் அவரை என்னை காப்பது புரிதலின்றி நீதினன் மொழிகள் சொற்றி நின்னடும் என்னை வல்லே ஓதி அல்லாது செல்லார் மூர்க்கர்கள் ஆகையாளே. அப்படி அதை விட்டுட்டு இதமான வார்த்தையை அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அவர்கள் மூர்க்கர், மோசமானவங்க, உன்னையும் என்னையும் ஓதாமல் விடமாட்டார்கள் அப்படின்னு காசிராஜன் சொல்றான். மைந்துள அரசன் சீரி வாசீரின் வாழ்வனின் உயிருமாய எந்தை சற்றுள்ளம் கோடின் இம்மையே தவம் தானங்கள் எந்தனர் குணமும் சாடி எய்துரோம் அருமை வாழ்வோம் சிந்திகள் பிறப்பின் காரும் செய்கிறையே விளைக்குமோ ராயும். என் தந்தையினுடைய மனம் நீ அந்த உன்னிலும் பராக்கிரமுடைய அந்த அரசன் கோவிச்சா இப்படி நடக்கும்னு பயப்படுறைய, ஆனா எனது தந்தையினுடைய மனம் கோவித்தால் எனக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல்னா நீ அவர் கோவப்பட்டார்னா நீ தாங்குவியா? அவர் சாதாரண ஆளா? எவ்வளோ பெரிய தவம் தானம் சம்பத்து உயிர் முதலான நாசப்படுவதன்றி மறுபிறப்பிலும் வாழ்வு கொடுத்து 7 பிறவிகளிலும் பல துன்பங்களை விளைக்கும் அவர் சாபம் கொடுத்தாருன்னா நீ அறிந்ததில்லையா அப்படின்னு சொல்றாரு. அந்தனான எந்தை அருள் சிறிது உண்டாமாயின் வெந்திரல் அரசதம்மாள் விளைத்திடும் இடர்கள் இல்லை சந்திரன் மருங்கு வைகும் தனிக்கலை மானை பற்ற உந்திய சீற்றத்துப்பின் ஒழுவைக்கு கோடுங்கொள்ளும். இப்ப ஒருவனுக்கு தவச்சீலராகி என்னுடைய தந்தையினுடைய கிருபை சிறிது உண்டாயின் மேலான பராக்கிரமசாலிகள் ஆகிய அரசர்களால் உண்டாகும் இடர்கள் அவனுக்கு சிறிதுமில்லை. சந்திரனிடத்துல இருக்கிற முயலை பிடிப்பதற்கு சிங்கம் வல்லதா? கிருபாநிதியாகிய மகோர்கடமூர்த்தி திருவாய் மலர்ந்தார். இப்பால் காசிராஜன் பார்க்கிறான். அவனர்கள் கூடிய வன்மொழியையும் மகோர்கடர் கூறிய அந்த இன்மொழியையும் அப்படியே கேட்டு இருதலை கொள்ளி எறும்பு போல துடிக்கிறான். பெருகிய கருணைநாதன் வெட்போடு இணைய பேசி இருதலை கொள்ளியுற்ற வெறும்பது போல மன்னன் ஒருதலை படாதங்கிங்கு உமிழிதரும் காட்சி நோக்கி இருதிர தசுரர் மேலும் ஈண்ட நெட்டுயிர்ப்பு விட்டான். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாரு காசிராஜன். அப்படியே ஒரு நிலைப்படாமல் இங்கும் அங்குமாக சொல்லல. அக்காட்சியை மகோர்கட பெருமான் அறிந்து காசிராஜன்ட்ட பேசுறாரு. எதிர்த்து வந்த 2 அவுணர்கள் மீது அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டாராம். நந்திதன் உயிர்ப்பு முன்னர் நடிசிறை கடலுண்டன்னை அந்தர தலைத்ததே போல் அவுணரை வாரிக்கொண்டு நந்திய உயிர்ப்பு செற்ற நராந்தகன் சபையில் உய்த்த உந்திய உயிர் போ என்னார் உங்கள் போல் விழுந்தாரன்றே. நந்திதேவருடைய உயிர்ப்பு கருடனை அந்தரத்தில் அலைய எப்படி செய்ததோ அதுபோல அவர்களை வாரிக்கொண்டு போய் நராந்தகனுடைய கொழுச்சபையில 2 மலைகளை போல் அப்படியே டொம்முன்னு போட்டுருச்சு அந்த மூச்சு காத்து. அப்படியே உத்திரங்கள்லாம் அசைஞ்சு பொடி பொடியாக விழுந்தது. பொடிந்தன உத்திரங்கள் போழ்ந்தன வைரத்தூண்கள் இடிந்தன மணிச்சை பித்தி எழுந்தது தோழி தேசின் முடிந்த அப்பேரத்தாணி இன்னன முடிய அஞ்சி கடிந்திருந்த விசையோடி
கரந்தன நராந்தகன்றான். வஜ்ரம் போல இருக்கின்ற தூண்களெல்லாம் பிளந்தது. அப்படியே எல்லா உத்திரங்களும் இடிந்து விழுந்தது. அழகுறச் சமைத்த மேடைகளெல்லாம் இடிபட்டன. புழுதிகள் எழும்பி அவனுடைய சபையெல்லாம் மூடிக்கொண்டன. இதை பார்க்கிறான் நராந்தகன். பயந்து சிம்மாசனத்திலிருந்து எழுந்து ஓடுகிறான் அந்த புறத்திற்கு. தனித்து வளகத்தின் வைகே தளர்ந்தது இது என்கொள் நீர் நுனித்தறி தருமினென்று நோக்கினன் தூததம்மை மணித்தறிக்கு அமனன்னும் மன்னவன் தூதர் நேர்ந்து பணித்திடம் உளத்தின் மீண்டு பதத்தெழுந்து உரைக்கலுற்றார். இது என்ன நடக்குது இங்க அப்படின்னு அந்த தூதரை அனுப்பி கேட்குறாங்க. அவங்க வேகமாக போய் காசிராஜன் தனது புத்திரனுக்கு விவாக செய்யும் நிமித்தம் ஒரு அந்தனச் சிறுவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் பாலச்சந்திரனை போல வளர்ந்து கொண்டிருந்த மகோர்கடரை அழைத்து கொண்டு காசி பட்டணத்தை நோக்கி வரும் பொழுது தவம் செய்து கொண்டிருந்த உமது சித்தப்பாவை சம்காரம் செய்து விட்டார். அவர் சொல்றார், மதுவை ஒன்றாற்ற காசி மன்னவன் குறவன் மைந்தன் இதுவன வளர்கின்றானே வியனறி கொண்டு மீண்டான் கதுமன சிறுவன் தூமாக்கண்ணனான் உந்தை நோர்க்கும் புதுமை கண்ட அவனை கொன்று புரட்டினன் மறையின் பாங்கன். தூமாக்கன சிறிய தந்தையை அப்படியே புரட்டி கொண்டு போட்டாரு. புத்திரர் பணி செய்தங்கன் இருந்தவர் புக்க போர் நீந்து உத்திரம் சிலவே சொன்னார். ஒரு சிறான் உறுத்தான் இல்லை அத்திர சத்திரங்கள் அங்கையிர் தொட்டான் இல்லை நித்திரை உறவன் நோரை நெட்டுயிர்ப்பால் இங்கிட்டான். ஒரு அத்திரம் ஒரு சத்திரம் ஒன்னையும் தொடலை, எந்த ஆயுதங்களையும் தொடாம அப்படியே நேர ஒரு பெருமூச்சு தான் விட்டார். உங்கள் சித்தப்பா பசங்க 2 பேரும் வந்து அப்படியே மூச்சு அடைச்சி போய் உங்கள் சபையில் வந்து விழுந்துட்டாங்க, உயிர் நீங்கி. அவை ஒளிந்ததுவே அன்றி அவையிடை இருந்தார் சில்லோர் துவையலாகினார்கள். சில்லோர் தோன் முதல் உறுப்பு தீர்த்தார் நவையிலராகி சில்லோர் நழுவினர் இருந்தார் வீர குவைபடும் உழத்தாரக்கை கொம்மன விழுதலானே. அவர் இப்படி கொன்ன உடனே அந்த அந்த சபையில் இருக்கிறவங்கெல்லாம் துவையலானார்கள். சிலர் தோள்கள் இழந்து போனார்கள், சிலர் தப்பி ஓடினார்கள், சிலர் தேரை செலுத்தி கொண்டு வேற பக்கமாக ஓடிட்டாங்க. உடனே நராந்தகனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஓ, எல்லாரும் இப்படி வேற செஞ்சுட்டாங்களா? புழுதி வந்தோடனே நம்மளே பயந்து ஓடிட்டோங்கிறது கூட புரியலை, எல்லாரும் ஓடிட்டாங்களா? கோபம் வந்துச்சு அவருக்கு. காசியை நோக்கி அந்த காவலன் சிறுவனோடு தேசிக விரதமூர்ந்து செல்கின்றான். நெறியினின்று பேசினர் அதனை கேட்டு பிறங்கையில் இளங்கு நக்க நாசி நெட்டுயிர்ப்பின் மீங்க நராந்தகன் வெகுளி கொண்டான். இப்போ நராந்தகனுக்கு கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. அப்படியே தண்ணீர் நின்று நீங்கிய முதலை போல காசிபனிடத்தில் நீங்கி செல்கின்ற முனிச்சிரானை கொல்லுகின்றேன் என்று கொடுமேல சிறந்த 500 பேரை அழைச்சிக்கிட்டு காசி மகாராஜனையும் அந்த காசிப மகரிஷியுடைய மகனையும் கொன்று வாருங்கள் என்று அனுப்பிவிட்டான். பப்புனி நிலையை நீங்கி படர்பெரு முதலை போல அப்பெரு முனிவன் வானில் அகன்றிவன் அடுத்து செல்லும் புரி நூல் சேர்மார்பின் முனிச்சிரான் தன்னை இந்த வைப்பகன் ரேகும் முன்னர் மாய்த்தலே துணிவென்றோர் தான். எப்படியாவது கைப்பிடியா பிடிச்சிட்டு வந்துருங்க, மரம் கொண்டு போர் செய்வார்களாயின் அவர்களை காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக்குங்கள் என்று கோபத்தோடு சொல்றான். நோன்மையின் மிகுந்த 500 மல்லர்கள் கூன்மணி சிலையினர் கொற்றமிக்கவர் தேன்மலி வாகையே செருகும் குஞ்சியர் வான்மலி அவுணரை வள்ளை கூவினார். எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சாச்சு. காசிபன் மைந்தனை காசி வேந்தோடு நசிவர கசியவன் மைந்தனை காசி வேந்தோடு நசிவர பற்றுபு நம்முன் தம்மினோ நொசிவரு
தீரனோ ஓடேற்றிடி பசி பறவைகள் அறப்படுமின் என்றனன். அவங்க ஒழுங்கா உங்க கூட வரலைன்னா அவங்களை கொன்று காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக்கி விடுங்கள். முடித்த நம்பணியன மொயம்பின் வீரர்கள் அடித்துணை வணங்கின. ஐது நீங்கினார் கொடித்தனி தேரினை குறுகி முற்றினார் இடித்தெழே மேகமான் நிரவி சூழ்ந்தன முடித்தனம் பணியன. உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இப்பவே போய் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேக கர்ச்சனையை போல ஆர்ப்பரித்து கொண்டு மகோர்கட மூர்த்தியை நெருங்க வருகிறார்கள். முற்றிய வீரர்கள் முழங்கிய அங்கையேர் பற்றிட வன்மையேர் பரதலுற்றனர். வெற்றி அம்படைகரம் விரவத் தொட்டில் அற்றமின் மகோர்கடர் ஆர்த்து நின்றனர். மகோர்கடர் முன்னாடி அப்படியே ஒரே சத்தத்தோட வந்து கோபத்தோட வந்து நிற்கிறாங்க. பேரிகை முழக்கிய பிறங்கு மோசையால் ஆரிடர் உணர்ந்து வீலசுனமாவென பாரிடை வீரர்கள் பதைத்து வீழ்ந்தன. தேரினை செலுத்தினன் சிறந்த வேந்தனே. அப்படியே இந்த அதிசயத்தை கண்ட தூதர்கள் அப்படியே பார்க்குறாங்க. அந்த பேரொழிக்கு சுவாமி என்ன செஞ்சிட்டாரு, ஓர் ஆயுதமேனும் கைப்பட்டாமல் மேக கர்ச்சனையை போல ஒரு பேரொளி ஒழுப்புகிறார். அந்த பேரொழிக்கு அப்படியே வீரர்களெல்லாம் பதபதைத்து இறந்து போனார்கள். இப்பொழுது காசிராஜன் தனது தேரை செலுத்தி கொண்டு போயினான். இந்த அதிசயத்தை கண்ட தூதர்கள் விரைந்தோடி நராந்தகனை பணிந்து எழுந்து சொல்கின்றார்கள், சுவாமி அங்கே நடக்கிறதே வேற. என்ன நடக்கு, நாங்கள் 500 பேர் வீரர்களை திரட்டி கொண்டு போனோம், அவர் ஒரு கர்ஜனை தான் பண்ணார், அப்படியே அவ்வளோ பேர் அந்த இதிலே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். முற்றிய வீரர்கள் முழங்கி அங்கையேர் பற்றிட வன்மையேர் படர்தலுற்றன. வெற்றியம்படைகரம் விரவத் தொட்டில் அற்றமின் மகோர்கட ஆர்த்து நின்றனர். பேரிகை முழக்கிய பிறங்கும் ஓசைகால் ஆரிடர் உணர்ந்து வீல் சுனமாயன பாரிடை வீரர்கள் பதைத்து வீழ்ந்தன. தேரினை செலுத்தினன் சிறந்து வேந்தனே. தூதர்கள் ஓடினர் தொழுது போற்றினர். நாதனாய் வைகிய நராந்தகர்க்கெதிர் ஓதின் மேகினர். நமக்குரிய வீரர்கள் ஆதரம் என அடுத்தேரை சூழ்ந்தனர். வீரர்கள் ஓடோடி போய் நராந்தகன்ட்ட அந்த அதிசயத்தை சொல்கிறாங்க. அப்புறம் தேவருடைய கட்டளையின்படி சென்ற வீரர்கள் எல்லாம் காசிராஜனுடைய தேரை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது காசிராஜனும் இருக்கின்ற பிராமண சிறுவனும் கோடை காலத்து இடியை போல ஒரு தொனியிட்டு ஆர்ப்பரித்தான். அந்த தொனிக்கு நமது வீரர்கள் தாள மாட்டாமல் சர்ப்பங்களைப் போல பூமியில் விழுந்து இறந்து போனார்கள். ஆண்டவனே, அவர் உருவில சிறியவன், ஆனால் சாதாரண ஆள் கிடையாது. ஊழினாள் உருவன ஒருவரும் பொறா பாலியா மகோர்கடர் பணவரார்த்தன. காலிலா உளத்தராய் கலங்கி நம்மவர் வாலி வாழற என மண்ணின் மாய்ந்தனர். அவர் போட்ட அந்த அவயத்தில் அப்படியே தடசடன் போயிட்டாங்க. ஒருவினை சிறிய நின்று உன்னே தேவர்கள் இருவனை பகைத்திடி செய்யலாம் வரும் மருவிய வழியினை மதித்து பூசனை பெருமை செய்திடின் வரும் பெருமை என்றனர். அவர் சொல்றாரு, சாமி உருவில அவர் சிறியவன் நினச்சி நம்ம அந்த தெய்வ சிரேஷ்ட குழந்தைய நம்ம துன்பப்படுத்தினா நமக்குத்தான் துன்பம் வரும். அவருடைய வழியை குறித்து அவனை பூசித்தால் பெருமை வரலாம் என்று சொன்னான். அழகா வீரர்கள் சொல்லிட்டாங்க. அதை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு நராந்தகனுக்கு எப்படி இருந்துச்சான், காய்ந்த செப்பூசியை காதின் ஏற்றியான் காய்ந்தரும் தூதுவர் அறைய கேட்டலும் தேய்ந்திடோ நராந்தகன் தீயைச் சேர்ந்தனன் மாய்ந்ததுன் மதியினால் வகுத்தன் மேயினான். செப்பூசியை காதில் ஏற்றினது போல நராந்தகனுக்கு கோபம் மேலிட்டு சரீரமெல்லாம் அழல் போல் சிவந்து தனக்கு அழிவு காலம் நேரிட்டபடியால் துர்ப்புத்தி மேலிட்டவனாகி மிக்க ஆவேசத்தோடு அத்தூதர்களை பார்த்து, அறிவினீர்களே, யுத்தத்தில் எதிர்த்து வராதவனை தெய்வ சிரேஷன் என்று சொன்னீர்களே, உங்களுடைய பேதமை புத்தியினால் நீங்கள் பேடி என்று காட்டிக்கொண்டீர்கள். நீங்கள் வீரம் இல்லாதவர்கள். கூடி வெங்கலத்திடை குறுகிலாரை வாழினால்
நீடி நின்ற வானக நிறுவும் வீரரே என நாடி நின்ற பேதமை நமக்கு நீங்க உங்களை பேடி என்று காட்டினீர் பெரிதோந்தேறி நிற்பவே. உங்களுக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை, அதனால் பேதமையோடு அவரை நீங்க புகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். யாங்களோ நாங்க எப்படிப்பட்டவங்க? நீருதொன்று மேனியா நிலாக நிந்த வேணியார் வீருதொன்று சேவடி மிக்குளத்தில் என்னவு பேருதொன்று மால்வரம் பெற்று மாயன் ஆதியோர் கூறுதுன்ற என்ற நுள்ள மூக்கம் சற்று நோக்கிவீர். நாங்க யார் தெரியுமா? அந்த சிவபெருமானையே நாங்கள் கும்பிட்டு இந்த வரத்தை வாங்கினவர்கள். சாதாரண ஆள் இல்லை, அளவற்ற நாள் அரிய வரங்களை தவங்களை செய்து அரிய வரங்களை பெற்றவர்கள். தேவர்களையெல்லாம் ஒடுக்கி நமக்கு ஏவலாக வைத்திருக்கின்றோம். எங்களுடைய பராக்கிரமத்தை எல்லளவும் யோசியாமல் போனீர்களே. அந்த முனி சிறுவனோ நேற்று வந்தவன், ஒரு கல்வியும் கல்லாதவன் அப்படின்னு நக்கல் அடிக்கிறாரு. நெருடல் வந்த இளமையானேடு கல்வி கற்றிலான் பொறுபடை திறமிலான் புனித மாதவத்தினார் பெருவரங்கள் வெற்றிலான் பேணும் வீரர் தமையிலர் ஒருவனான வையலை ஓங்கும் வீரன் என்ற நீர். அந்த சின்ன குழந்தைய போய், நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச குழந்தைய போய், ஒரு கல்வியும் கல்லாதவனை போய், ஆயுத பரீட்சை ஒன்றுமே தெரியாதவனை போய், அரிய தவங்களை செற்று வரங்களை பெறாதவனை போய், ஒரு சேனைகளும் அவனுடன் இல்லாதவனை நீங்கள்லாம் வீரன் வேற புகழ்ந்து சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கூறி நின்ற தூதரை கொன்று வேறு தூதரை தேறி வைத்து மாயையில் சிறந்த வீரர் சிலர் தமக்கு ஈரிலா சிறப்பளித்திருடி மைந்தன் மன்னனை ஊருலாது பற்றி இங்குருத்து மின்கள் என்றனன். அந்த குழந்தைய ஒரு எலி பூமியை தோண்டி மலையை சாய்க்குமா? ஒரு விட்டிற்பூச்சி வடவாமுகாகினியை அவிக்குமா? அதுபோல இந்த சிறு பையன் என்னுடனே யுத்தம் செய்து கொள்ளுவான் என்று நீங்கள் அவனை என்னுடனே என்னிலும் மேலாக சொன்னீர்கள் அல்லவா? ரொம்ப நல்லா இருக்கு, பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்றான். தூதர்கள் மீது தன்னுயிரை பாதுகாத்து கொள்ளும் வகை என்னதென்று தெரிந்து கொள்ளாத நராந்தகன் கோப ஆவேசத்தோடு தனது என்ன அந்த சனமே அவரை கொன்றுவிட்டு சில தூதர்களை போய் நீங்கள் மாயையினால் போங்க, யுத்தத்தில் சில அவுணர்களை அந்த நிமிடத்தில் வரவழைத்து அவரை சம்காரம் செய்யுங்கள் என்று கூறுகிறான். கையகப்படார நீர் கறந்து மாயை ஆற்றியும் வெய்ய போர் நடத்தியும் என்று மம்மின் என்று மங்குயுமாறு தேர்கிலான் உரைப்ப வீரரோ என செய்ய பாதம் தாழ்ந்தெழுந்து சென்னறிக்க நேகினார். எப்படியாவது மாயையால் அவரை கொல்லணும். நீங்கள்லாம் விரைவில் சென்று காசிராஜனையும் காசிப மகர்ஷியுடைய மைந்தனையும் பிடித்து கொண்டு வாருங்கள் என்று ஆஞ்ஞாபித்தார். உடனே அப்புறம் மன்னன் சொன்னால் என்ன செய்ய முடியும்? கேட்டுத்தானே ஆகணும். அப்படியே கிளம்பிட்டாங்க வீரர்கள். நேர காசிராஜன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. சொல்லுறும் பய வீரர் சிந்தையில் துணிகின்றார் மல்லலோம் போர் வல்ல மகோர் கடர் வெளிநேர் போய் வெல்லுதல் அரிதாகும் ஆதலின் வெவ்வேறு புல்லுறும் மாயையினார் புகுந்து வென்றிடல் வேண்டும். நேரடியாக போய் நம்ம அவரை போய் வெல்லக்கூடாது. அவருக்கு எதிரே நாம் போய் வென்று வருவது மிகவும் கஷ்டம். ஆதலால் மாயையால் நாம் அனைவரும் தனித்தனியாக மாய வடிவம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவ்விருவரையும் கொள்ள வேண்டும். இல்லை மற்ற எந்த விதத்திலையாவது கையோட பிடிச்சு அழைச்சிட்டு வரணும் மன்னன் முன்னால அப்படின்னு சொல்றாங்க. விலங்கலும் நெடுங்கானும் விரவு பண்ணெறியும் நீந்தி வழங்கிலர் மணி திண்டோன் மகோர் கடரோடு மன்ன அலங்குதன் புனர்கங்கை யாரொரு பால் சூழ்ந்து இலங்கிய நகர காசி எல்லையின் எய்தின காடுகளையும் மலைகளையும் அப்படியே கடந்து நேர நகர எல்லையை அடைந்தார். அப்போது அரசன் வருகிற செய்தியை அமைச்சர்களும் அந்நகர வாசிகளும் அறிந்து கொண்டார்கள். உடனே காசிப்பட்டினம் முழுவதும் இங்கே காசிராஜன் அப்படியே காசி நகரத்துக்குள்ள மகோர்கடமூர்த்தியை அழைச்சிட்டு வராரு.
அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை. இப்போ காசிராஜன் காசி எல்லையை வந்து விட்டார். இது தெரிஞ்சு தோரணங்கள்லாம் வீதியில் கட்டி அவரை வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நகரணி புரிவித்து நல்லிசை அமைச்சர்களும் புகரரு நகரவரும் புகழரு நகரவரும் புகழ்மிகு மாதவரும் பகர்பல வரிசையோடு படர்ந்தெதிர் கொண்டிரைந்த மகநகர் புகுந்தார் அருண்மிகு மகோர் கடல்தாம். நீ உயிரோடையோ கொண்டுட்டு வான்ட்டாரு. இவரும் காடு மலையெல்லாம் கடந்து காசி நகர் எல்லைக்கு வந்துட்டாரு. காசிராஜனும் காசிப முனிவருடைய மகனும் நேராக வந்த உடனே இங்கே இவங்க அமைச்சர்கள்லாம் தேவலோகம் போல அலங்காரம் பண்ணி அவருக்கு நகர எல்லையை அலங்கரித்து வரவேற்கிறார்கள். அந்நகரவாசிகள் அலங்காரம் எப்படி பண்ணியிருக்காங்க? வீதிகள் எல்லாம் பன்னீர் தெளித்திருக்கிறார்கள். தேவலோகம் போல் சந்தனமும் பன்னீரும். சந்தனம் புதுப்பனி நீர் தமணிய பொடிமலர்கள் கொந்தொளி மணிபலவும் குழவிய பேரழகா இந்திர இருவிலன இலகிய வீதியிடை மைந்தனை எதிர்காண வருபவர் அளவிலேரே. ஸ்பந்தனம் பன்னீர் தமணிய பொடி மலர்கள் ரத்தினங்கள் அப்படியே முதலியவைகளை அழகுறச் செய்து அளவற்ற வரிசைகளோடு எதிர் சென்று பணிந்து நின்றார்கள். வரையினின் நின்றிடும் வரையற மாதரே நிறைசை மாடமே நின்றுயர் கற்புடை மகளிர் கரைய நெஞ்சகம் கதிர்முளை சுரந்து வாழ்வாய விரைய நோக்கினர் புத்திரர் மேலுரும் விழைவாள். தேவோத்தரமாகிய மகோர்கடமூர்த்தியானவர் நகரத்தினுள்ளே பிரவேசிக்க அப்போது அந்த வைபவத்தை காண வந்த பெண்களெல்லாம் மகோர்கடமூர்த்தியினுடைய அற்புத அழகை அவருடைய ரூப லாவண்யங்களை அப்படியே கண்ணால் கண்டு தரிசிக்கின்றார்கள். சிலர் பர்வதங்கள் மீது இருக்கும் அரம்பாசிரிகளைப் போல ஆகாய வளவில் ஓங்கி உப்பரிகையின் மீது இருந்து தமக்குள்ள புத்திர வாஞ்சையோடு மகோர்கடமூர்த்தியை தரிசிக்கிறார்கள். மலைமுளை தலைமாசர வைகி மாதவம் செய் கலைமுழு செழுமதி என கவிந்தன சாளரத்தின் இலைமுக பசும்பூனினார் சிலர் இனி தெய்தி கொலைமுக படைவிழி துணை கொளிப்ப நேர்வார்த்தார். அப்படியே அந்த பெண்களெல்லாம் ஆசையோடு தன்னுடைய குழந்தையை வரவேற்பது போல பார்க்குறாங்க. பாதி மெய்யுறு கதவிடை மறைதர பயின்று சோதி வெண்ணகை மாதரார் சிலர் கண்டு தொழுதார் கோதில் பாங்கிய குருவினின் மறைந்தனர் குழைந்து பூதி நல்குவார் திருவுரு போற்றினர் சில்லோர். சிலர் என்ன செய்கின்றார்கள்? அப்படியே மனமானது அப்படியே கரைந்து அவர்களுடைய 2 குசங்களில் பால் சுரந்து பாயும்படி நின்றார்கள். சிலர் அந்த முகங்களை சாளரங்கையின் வழியாக நிறுத்தி கண்கள் குளிரும்படி அப்படியே அந்த குழந்தையை தரிசித்தார்கள். சிலர்கள் வட்டிலிங்கனுள்ள பாலை கிள்ளை கூட்டும் தொழிலோடு விரைந்து சென்று மகோர்கடமூர்த்தியினுடைய பேரழகை கண்டு அக்கிள்ளையினையே அவர்பால் தூதாக விடுத்தார்கள். சிலர் தாங்கள் எழுதி கொண்டிருந்த அந்த சித்திரத்தை விடுத்து மகோர்கடமூர்த்தியை தரிசிக்க சென்று மீட்டும் வந்து முன்னெழுதிய உருவத்தை முடிக்க எண்ணியவர் அவ்வுருவோடு மகோர்கடமூர்த்தியினுடைய உருவத்தையும் சேர்த்து சமைத்தார்கள். பாதி மெய்யுறு கதவிடை மறைதர பயின்று சோதி வெண்ணகை மாதரார் சிலர் கண்டு தொழுதார் கோதில் பாங்கியர் உருவினன் மறைந்தனர் குழைந்து பூதி நல்குவார் திருவுரு போற்றினர் சில்லோர். வள்ளைவாள் செலும்பாலினை வழக்கையின் நூட்டும் கிள்ளையோடு எதிரோடிய கெண்டையங்கண்ணார் பிள்ளையார் திரு அழகினை பெட்புற நோக்கி வில்லுரார் உரத்தோதன அந்த கிளியினை விடுப்பார் எழுது வட்டிகை விடுத்தெதிர் போந்து எழில் நோக்கி தொழுது மீண்டவர் தொடுத்து முன் எழுதிய உருவம் எழுதும் தீட்டுவர் முன்னி முன்னுருவோடு மாறா பழுதிலா மகோர்கட ஒரு பதி தர வரைந்தார். அவங்க வரைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த சித்திரத்தை விட்டுட்டு மகோர்கடமூர்த்தியை பார்த்த உடனே அவர் அப்படியே வரைகிறார்களாம். அவர்களுடைய அந்த ஓவியத்தில் எழுது வட்டிகை
ஒரு கண் அஞ்சனம் தீட்டினார் உருவம் எழுந்து ஓடி கருணை வள்ளலை கண்டு மீண்டடுத்தவின் மற்றை ஒரு கண் தீட்டியும் ஒரு கண் மையினார்களேயானார் அருவி கொண்டு முன்னெழும் அஞ்சனம் அழிதலினாள். மைய போட்டவங்க அப்படியே ஒரு கண்ணை வரைகிறாங்களாம். அந்த வரைஞ்ச உடனே அது சரியா இல்லைன்னொடனே மீண்டும் போய் பார்க்குறாங்களாம், ஆசையோடு பார்க்க. அந்த முன்தீட்டிய அஞ்சனம் அழிந்து போக கண்ணில் இருக்கிற மைய கூட அப்படியே கரைஞ்சு போயிருச்சான். மகோர்கடமூர்த்தியை தரிசித்து சென்று வரும் பொழுது அப்புறம் மதிமயக்கத்தால் முதலில் சிலவர்கள் என்ன ரத்ன மாலைகளை அப்படியே முத்து மாலைகளையும் அவருடைய கால்களில் கிண்கிணி இதுகளையும் அவருக்கு சூட்டுறது போல அணிகிறார்களாம். இவ்வாறு ஒவ்வொரு பெண்களும் மானசீகமாக மகோர்கடமூர்த்தியை அப்படியே காசி மாநகரத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் பார்த்து 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 அவருடைய அருளில் அழகில் மயங்குகிறார்கள். அண்ணலார் தமை கண்டு மெய்யணியலாம் தொலைய நன்னினார்கள் பின்னிலம்பக்க நற்றுணை அணிந்தார் தன்னுராம் அணியாரம் அணுதல்லிடை தரித்தார் வண்ணவே புய தொற்றினர் மனப்பரியாகும். அந்த முத்துமாலை முதலிய அணிகலன் கூட கலண்டு விழுந்தது தெரியாம அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். வாழி வீதியின் மகோர்கடர் எழில் கண்டு மீண்ட விழிவாயொரு மாதராள் வியநகர் மணித்தேரின் ஆழிவாய் எழும் புளியோ மாந்ததென்றுழலே பூலினாரினான் மண்ணுராள் போற்றுதல் புரிந்தாள். அங்க என்ன செய்யறாங்க? பேதமை முதல் பெதும்பை ஈராயுள்ள 7 வகை பருவங்களை உடைய பெண்கள் எல்லாம் கண்கள் கிழிந்தும் வளைகள் இழந்தும் குடல்கள் சோர்ந்தும் வார்கள் நெகிழ்ந்தும் மேகலை நெகிழ்ந்தும் அப்பொழிந்தும் நின்றார்கள். அங்கிருந்த ஆடவர்களும் மணித்தேரின் மீது வருகின்ற புண்ணிய மூர்த்தி முன்னர் திரிபுராதிகளை எரித்தருளிய சிவபிரானோ விண்டுவோ பிரம்மனோ என்றெல்லாம் பேசிக்கொள்கின்றார்களாம் அவருடைய அழகை பார்த்து. உள்ள அன்பினை உரை திரு விழியும் வாழ்வளைகள் தள்ளி முன்கையும் சரித்திரும் குழலும் அம்பிழகி வில்ல நித்தில முளைகளும் விலங்கு மேகலை மண் கொள்ள அல்குளங்காட்டினல் ஒரு பசுங்கொடிக்கே. இப்போ அந்த அம்மா எல்லாரும் பார்த்து அப்படியே அதிசயமா நிற்கிறாங்களாம். வேதமை நெறி பிழைத்தவர் வியனையில் அளித்த மாதர்வங்கொடை வள்ளலோ மாயனோ அயனோ காதன் மல்கிய தேரடோ கதிர்மணி வீதி போதன் மல்கிய புண்ணியன் என சிலர் புகன்றார். இவர் யாருன்னே தெரியல. ஆனா ஆசை கடலில் மூழ்கி ஆனந்தம் எய்துபடி எமது ஐயன் மகோர்கடமூர்த்தி ஒருவரே புத்திரராக வர வேண்டும் என்று சில பெண்கள் நினைக்கின்றார்கள். அவரை பார்த்த உடனே சில பேர் என்ன செய்கின்றார்கள்? பிதாவாக இவர் இருக்க வேண்டும். அப்ப யார் யார் எப்படியெல்லாம் நினைக்கின்றார்களோ, சில பேர் மகனா, சில பேர் மாமனா, சில பேர் எப்படியெல்லாமோ நினைக்கிறாங்களாம். அப்படியே நினைத்தவர்களுக்கு புத்திரனாகவும், பிதாவாக நினைத்தவருக்கு பிதாவாகவும், தமையனாக நினைத்தவருக்கு தமையனாகவும், மருமகனாக நினைத்தவருக்கு மருமகனாகவும், மைத்துனனாக நினைத்தவருக்கு மைத்துனனாகவும், மாமனாகவும் தரிசனம் கொடுத்ததல்லாமல் மாலாக நினைத்தவர்களுக்கு மகாவிஷ்ணுவா, பிரம்மாவா நினைத்தவர்களுக்கு பிரம்மனாகவும், பரமேஸ்வரனா நினைத்தவர்களுக்கு சிவபிரானாகவும், யார் யார் எந்தெந்த தெய்வத்தை நினைக்கின்றார்களோ அவ்வவர்களுக்கு அப்படியெல்லாம் காட்சி அளிக்கிறார். நமது திருமுறையில அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், தாண்டகத்துல, அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனோ மாமியோ நீ ஒப்புடைய மாதரோ ஒன்பொருளோ நீ ஒரு குளமோ சுற்றமோ ஓரூரோ நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய நெஞ்சத்து துறப்பிப்பாய் நீ
இப்பொன்னி இம்மணி இம்முத்தோனே இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அப்படி சொல்வது போல இவர் ஒவ்வொரு விதமாக யாராருக்கு எப்படியெல்லாம் காட்சி கொடுக்கிறாரோ அப்படியெல்லாம் காட்சி கொடுத்து அருள் புரிகின்றார். அடுத்ததுல ஒருவனே உலகத்தின் ஒவ்வொருதற்கு வெவ்வேறு அருமை மைந்தனாய் அப்பனாய் நுசனாய் முன்னாள் மருகனாய் மறுமானுமாய் மைத்துனன் ஆகி பொருவின மாதுளனாகியும் பொழிவது போல காசி மாநகரத்துக்குள்ள வரவும் யார் யார் எப்படியெல்லாம் வேண்டுகிறார்களோ அப்படியெல்லாம் காட்சி கொடுக்கிறார். அரி என்பார்க்கு அவன் ஆய், அயன் என்பார்க்கு அவனாய், பரன் என்பார்க்கு அவனாய், அவர் எங்கனம் வளர்ந்தார் தெரிய அன்னவர்க்கு அத்தகு தெய்வமாய் நிறமாய் புரிய வாயுளாய் வடிவமாய் உலாத்தரோ மேல்வை நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அவரவர்களுக்கு அவரவர்கள் இஷ்டம் போல காட்சி கொடுக்கிறார். நீ என்ன நினைச்சு வழிபடுகிறாயோ அந்த இதுல வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லி மகுர்கடமூர்த்தி அத்தனை காசி மாநகர் மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து வருகின்றார். அடுத்த சிந்தனையில உள்ள வரப்போறாரு. காசி மாநகரத்துல காசி மன்னவன் அவரை வரவேற்று அவரை அமரச் செய்கின்றார். அதன்பின் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகள் ஆளும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய பேர் அடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்ய சோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா.